கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 2010 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 50ஆம் அதிகாரம் 6வது வசனம், என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள், அவர்களுடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி பர்வதங்களில் அலைய விட்டார்கள். ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, தங்கள் தொழுவத்தை மறந்து காணாமற் போன ஆடுகள் மற்றவர்கள் கைகளில் சிக்கிக்கொண்டு தவிப்பதைப் போல இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே அடிமைத்தனத்திலே சிக்கிக்கொண்டு தவித்தார்கள். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், அவர்களை விடுதலை பண்ணும்படியாக ஹல்லேலூயா அவர்களோடு கூட இருந்தார். அவர்கள் சீயோனை தேடி வந்தார்கள், விசாரித்து வந்தார்கள். காணாமற் போன ஆட்டிற்காகத்தான் கர்த்தர் வந்தார். ஹல்லேலூயா. 100 ஆடுகளிலே ஒரு ஆடு காணாமற் போனால் எப்படி மேய்ப்பன் வருத்தப்படுவானோ, அப்படியே ஆண்டவரை விட்டு போன ஜனங்களுக்காக அவர் வேதனைப்படுகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் என்று சொல்லி ஆண்டவரை விட்டு போன மகனே மகளே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஹல்லேலூயா, உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி தேடி வந்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். காணாமல் போன ஆடை போல இருக்கிற உனக்காக கர்த்தர் இன்றைக்கு 2 கரம் நீட்டி உன்னை அழைக்கிறார். வா மகனே, வா மகளே, விசாரித்து வா, இயேசுவை விசாரித்து வா, அவருடைய வார்த்தைகளை விசாரித்து வா. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ காணாமல் போனவன் அல்ல, காணாமல் போனவள் அல்ல. கர்த்தரால் தேடப்படும்படியாகத்தான் இந்த சூழ்நிலை உனக்கு வந்தது. கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். அவருடைய கரங்களை பற்றி கொள்ள ஓடி வா, விசாரித்து வா. கர்த்தர் உன்னை விசாரிக்கிறவர், உன்னை ஏற்றுக்கொள்வார். உன் பாடுகள் மாறும், வியாதிகள் மாறும், வேதனைகள் மாறும், பிரச்சனைகள் மாறும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.